ஒரு திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் பதவி விலக்கப்பட்டிருக்கிறார். அதே திணைக்களத்தினுடைய ஊடக பேச்சாளர் பதவி விலகி இருக்கிறார். இன்னும் ஒரு பிராந்திய அலுவலகம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதனுடைய மேலாளர்கள் இடமாற்றம் செய்யப்படுவதற்கான அத்தனை விதமான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்கே எந்த திணைக்களம் என்பதுதான் மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. வேறு எந்த திணைக்களமும் கிடையாது. ஸ்ரீலங்காவினுடைய சிறைச்சாலைகள் திணைக்களம் தான் இவ்வளவு பிரச்சனைகளுக்குள் மாட்டியிருக்கிறது. இந்த காணொளியில் இது சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை பேசலாம். அண்மையில் ஸ்ரீலங்காவினுடைய சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் பதவியிட நிறுத்தப்பட்டதற்கு பிறகு நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய இப்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். ஸ்ரீலங்காவில் ஒவ்வொரு தினங்கள் வருகிற போதும் அதையொட்டி கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு விடுதலை செய்யப்படுவது வழமை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்டியலை தாண்டி மேலதிகமான சில பேர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் இப்போது வெளிவந்திருக்கிறது. இப்போது இந்த விடயம் சாதாரண ஒன்றாக இருந்தாலும் இதுபோல பல்வேறுபட்ட சம்பவங்கள் நடந்திருக்கலாம் என்ற ஒரு அச்ச உணர்வினுடைய அடிப்படையில் தான் இந்த திணைக்களமே முற்றுமுழுதாக கண்காணிப்புக்குள் கொண்டு வரப்படுவது மாத்திரமல்ல, அது தொடர்பில் பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட போகிறது. குறிப்பாக இந்த திணைக்களத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உயர் பதவிகளைச் சேர்ந்தவர்கள் எல்லாருமே இடமாற்றம் செய்யப்படுவதற்கான அத்தனை நடவடிக்கைகளும் இப்போதைக்கு மேற்கொள்ளப்படுகிறது. சிறைச்சாலை துறையை முற்றுமுழுதாக மறுசீரமைப்பதற்கு இப்போதைய அரசு தன்னுடைய நடவடிக்கைகளை தொடங்கி இருக்கிறது. மூத்த பல்வேறுபட்ட பதவிகளில் இந்த வாரத்திற்குள் பல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாடு பூராக இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளில் அதன் கண்காணிப்பாளர்கள், அதனுடைய மேலாளர்கள் எல்லோருமே எந்தவித தயவு தாட்சணியமும் இல்லாமல் இடமாற்றம் என்கிற அந்த உத்தரவுக்கு கீழே கொண்டு வரப்பட போகிறார்கள். சொல்லப்படுகிற வேளையில், சொல்லப்படுகிற பதவியில், சொல்லப்படுகிற இடத்திற்கு அவர்கள் சென்றாக வேண்டும் என்ற இறுக்கமான ஒரு தீர்மானம் இப்போதைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷார உப்புல்தேனிய இடைநீக்கம் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். சிறைச்சாலைக்குள் அவருக்கு என்ன நடக்கிறது என்பதை இந்த காணொலியினுடைய இறுதி பகுதியில் நான் சொல்கிறேன். அப்படி அவர் கைது செய்யப்பட்டு விளக்க மறியல் வைக்கப்படக்கூடிய இந்த வேளையில் இன்றைய நாளில் அதே சிறைச்சாலைகள் திணைக்களத்தினுடைய ஊடக பேச்சாளர் தான் இந்த பதவியை இனிமேல் வகிக்கப் போவதில்லை என்ற மிக உறுதியான தீர்மானத்தை எடுத்து கடிதம் ஒன்றை கொடுத்திருக்கிறார் என்பதுதான் இன்னும் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் பதவி விலகியதற்கு பிறகு, அவர் பதவி விலக்கப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டதற்கு பிறகு நீதி அமைச்சினுடைய மேலதிக செயலாளர் நிஷான் தனசிங்க அந்த பதவிக்கு இப்போது பதிலாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதுக்கிடையில் சிறைச்சாலை ஆணையாளராக இருக்கக்கூடிய இன்னும் ஒருவர் தான் ஊடக பேச்சாளர் பதவி என்கிற நிலையிலிருந்து தான் ராஜினாமா செய்வதாக கடிதத்தை கொடுத்திருக்கிறார். அவர் வேறு யாருமல்ல, காமினி திசாநாயக்க. அவர் சொல்லியிருக்கக்கூடிய விடயங்கள் மிக முக்கியமாக பார்வை செலுத்தப்படக்கூடியதாக இருக்கிறது. ஒரு திணைக்களத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கைகளை ஒட்டுமொத்தமாக சிதறடித்திருக்கக்கூடிய இந்த சம்பவம், இதுக்கு பின்னாக மேற்கொள்ளப்படக்கூடிய விசாரணைகள், அதனால் தன் பதவியை தான் விட்டு ராஜினாமா செய்வதாக அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மிக முக்கியமான பதவியில் இருக்கக்கூடிய ஒருவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு சிறை வைக்கப்படக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இவருடைய பதவி விலகலும் மிக முக்கியமான ஒரு விடயமாகத்தான் கவனிக்கப்படுகிறது. பதவி விலகல் கடிதம் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு புதிய ஊடக பேச்சாளர் உடனடியாகவே நியமிக்கப்பட்டார். எப்போது இவர்கள் பதவியில் இருந்து விலகிச் செல்வார்கள், அதற்கு பதிலாக புதியவர் நியமிக்கப்பட முடியும் என்ற ஒரு கேள்வி போலதான் இந்த பதவி விலகலும் புதியவர்கள் பதவியில் அமர்த்தப்படுகிற அந்த விஷயங்களும் இப்போது பதிவு செய்யப்படுகிறது. புதிய சிறைச்சாலை ஊடக பேச்சாளராக ஜகத் வீரசிங்க இன்று உடனடியாகவே நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக ஜனாதிபதியினுடைய பொது மன்னிப்பு அடிப்படையில் கைதிகளை விடுதலை செய்தல் என்கிற விடயம்தான் இவர்கள் ஒட்டுமொத்தமான இத்தனை பேரையும், இந்த திணைக்களத்தையும், ஏன் பொதுமக்களையும் இவ்வளவு தூரம் இந்த பெரிய கேள்விகள் மூலமாக துளைத்தெடுத்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சமீபத்திய வழக்குகளின் பின்னனாக இந்த பொது மன்னிப்பு அடிப்படையில் விடுதலை செய்யப்படக்கூடிய சம்பவங்கள், இவைகள் தான் பாரதூரத்தன்மையை இந்த விடயங்களில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த திணைக்களத்தினுடைய தகவல் வட்டாரங்களினுடைய அடிப்படையில் இது தொடர்பில் விசாரிக்கிறதுக்கு பல்வேறுபட்ட குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்குது. அந்த குழுக்கள் எல்லாமே நாங்கள் இன்று வருவோம், நாளை வருவோம் என்ற எந்த விதமான தகவலும் கொடுக்காமல் திடீரென்று ஒவ்வொரு சிறைச்சாலைக்கும் விஜயம் செய்ய போகிறார்கள். சிறைச்சாலை முற்றுமுழுதாக இந்த விசாரணை குழுவினாலே கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டு அங்கிருக்கக்கூடிய ஆவணங்கள், அதிகாரிகள், அவர்களுடைய கடந்த கால செயற்பாடுகள் என்ன நிகழ்கிறது என்ற ஒட்டுமொத்தமான அத்தனை விடயமும் அவர்கள் மூலமாக துளாவி எடுக்கப்பட இருக்கிறது. அது போன்ற ஒரு சம்பவம் தான் இன்று வவுனியாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திடீரென்று வந்திருக்கக்கூடிய குற்றப்புலனாய்வு திணைக்களம் வவுனியா சிறைச்சாலையை முற்றுமுழுதாக தங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுத்திருக்கிறார்கள். அங்கிருக்கக்கூடிய சிறைச்சாலையினுடைய பொறுப்பதிகாரி, ஏனைய பணியாளர்கள், சிறைக்கூடங்கள், ஏனைய ஆவணங்கள் எல்லாமே பரிசோதிக்கப்பட்டதற்கு பிறகுதான்
இன்னும் ஒரு மிக முக்கியமான சம்பவம் அங்கே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சிறைச்சாலையினுடைய அத்தியட்சகர், சிறைச்சாலையில் பணியாற்றுகிற 10க்கும் மேற்பட்டவர்கள் விசாரணைக்காக வவுனியா சிறைச்சாலையில் இருந்து அனுராதபுரம் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்னும் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இந்த திணைக்களங்களுக்குள்ளே என்ன நடக்கிறது என்ற பெரிய கேள்வி ஒன்றை இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ச்சியாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்க, குறிப்பாக இந்த பொது மன்னிப்பு சம்பவம் தான் இந்தளவு தூரம் இந்த திணைக்களங்களுக்குள்ளே எல்லோருமே புகுந்து விசாரணை செய்யக்கூடிய அளவுக்கு நிலைமையை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. கிட்டத்தட்ட நான் குறிப்பிட்டேன், அந்த ஒரு கைதியினுடைய விவகாரம் தான் இந்தளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறது சொன்னால் ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்டவர்கள் இவ்வாறான போலியான முறையிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு தகவல் கொடுக்கப்படாமல் இவர்களுடைய தத்துணிவு அதிகாரத்தின்படி யாருக்கும் எதுவும் சொல்லாமல் அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த எண்ணிக்கை 100ஐ தாண்டி இருக்கலாம் என்கிற மிகப்பெரிய ஒரு சிந்தனை இப்போது உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த குறிப்பாக இந்த அனுராதபுரத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் தான் அண்மையிலே விடுவிக்கப்பட்டார். அவர் விடுவிக்கப்படுவதற்கான எந்த விதமான பொது மன்னிப்பு அறிவுறுத்தலும் ஜனாதிபதியிடமிருந்து சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு அல்லது சட்டத்துறை சார்ந்த அமைச்சுக்கு கொடுக்கப்படாமல், அப்படி இருக்கக்கூடிய பட்டியலில் எந்தவித காரணம் கொண்டும் பேர் உள்ளடக்கப்படாமல் இருக்கக்கூடிய ஒருவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் தொடர்பிலும் ஒரு சர்ச்சையான விடயம் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன விடயம் என்று சொன்னால், கடந்த தேர்தலில் இப்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய தரப்பிற்கு தேர்தல் காலத்தில் அவர் பெருமளவான நிதி ஒன்றை கொடுத்திருக்கிறார். அந்த நிதி வளங்களின் மூலமாகத்தான் அவர் வெளியே வருவதற்கான அந்த சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டை வேறு யாரும் சுமத்தவில்லை. அதே அனுராதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் இந்த விடயங்களை பகிரங்கப்படுத்தி இருக்கிறார். இது சாதாரணமாக இந்த ஒன்றோடு முடிய போகிறதா, அல்லது தவறின் காரணமாக அல்லது சின்ன சின்ன பெயர் வழக்குகளின் காரணமாக விடுவிக்கப்பட்டாரா, அல்லது இதற்கு பின்னால் பாரிய திட்டம் இருக்கிறதா என்பதை இனி வரக்கூடிய காலங்களிலே தான் நாங்கள் அவதானிக்கப்பட வேண்டியிருக்கிறது. ஒரு பக்கம் இந்த விஷயம் இருந்தால், மறுபக்கமாக ஒட்டுமொத்தமாக ஜனாதிபதியினுடைய பொது மன்னிப்பு அடிப்படையில் எத்தனை பேர் விடுதலை செய்யப்பட்டார்கள், அவர்களுடைய பெயர் பட்டியல், என்ன காரணத்திற்காக அவர்கள் தொடர்ந்து தடுத்து வைக்கப்பட்டார்கள், இப்படியான எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் சமர்ப்பியுங்கள் என்கிற ஒரு விடயம் எதிர்க்கட்சியைச் சேர்ந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானால் நாடாளுமன்றத்திலே எழுப்பப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக இன்னும் அதிகமான விடயங்கள் வெளிச்சத்துக்கு வர வேண்டிய ஒரு தேவை இருப்பதாக சொல்லப்படுகிறது. மக்களிடையே எழுந்திடக்கூடிய சந்தேகங்கள், அந்த சந்தேகங்கள் தீர்க்கப்பட்டாக வேண்டும். அதற்குரிய பொறுப்பு கூறலை சம்பந்தப்பட்ட திணைக்களம் செய்தே ஆக வேண்டும் என்கிற உறுதியான நிலைப்பாட்டில் இவர்கள் இருக்கிறார்கள். இந்த சம்பவத்தினுடைய பின்னணி, உண்மையிலே வெசாக் பௌர்ணமி தினம் ஒன்று வந்தது. வெசாக் நாளிலும் அதையொட்டி பொது மன்னிப்பு அடிப்படையில் கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள். 388 கைதிகளுடைய பட்டியல் இதனுள்ளே உள்ளடக்கப்பட்டிருந்தது. அதிலே குறிப்பாக இந்த அனுராதபுரம் சிறைச்சாலை சார்ந்திடக்கூடிய அந்த பட்டியல் இல்லாத ஒருவர் விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் தான் இவ்வாறான ஒரு விஷயம் வெளிப்படுத்தப்பட்டது. ஆரம்பத்தில் ஒரு விடயம் சொன்னேன். சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் பதவி விலக்கப்பட்டு விசாரணைகளின் பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த விளக்கமறியலில் அவருக்கு என்ன நடக்கிறது என்றுதான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. இது ஊடகங்கள் மூலமாக இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. சிறைச்சாலை ஆணையாளர் நாயகமாக இருந்திருக்கக்கூடிய துஷார் உப்புல்தெனிய அவர் சிறைச்சாலைக்கு சென்ற அந்த மாலை பொழுதிலிருந்தே மாற்றப்பட்டிருக்கிறார். பொதுவாக பிரபலமான அரசியல்வாதிகள், மேல்மட்டத்தோடு தொடர்பில் இருக்கக்கூடிய எல்லோருமே சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டால் உடனடியாக மருத்துவ காரணங்களை அவர்கள் குறிப்பிட்டு இவ்வாறான விஷயங்களுக்கு போவார்கள். சிறைச்சாலை அறைகளிலோ சிறைச்சாலை உணவிலோ அல்லது சிறைச்சாலைக்குள்ளே வாழ்தல் என்பது அவர்களுக்கு கஷ்டமான ஒரு விடயமாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இந்த சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் முன்னாள் பதவி வகித்திருக்கக்கூடிய அவரும் இதே போன்ற ஒரு நடைமுறையை தன் பக்கம் கையில் எடுத்திருக்கிறார். எனக்கு உடல்நலக் குறைவு இருக்கிறது, ஆகவே சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதியுங்கள் என்பதுதான் அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. இதனுடைய அடிப்படையில் அவர் சிறைச்சாலை மருத்துவமனையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் என்று கேட்டால், அந்த மருத்துவமனையிலும் அவர் இல்லை என்பதுதான் இன்னும் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. தோண்ட இன்னும் பல்வேறுபட்ட விடயங்களை இது வெளிப்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக அவர் விளக்கமறியல் வைக்கப்படக்கூடிய அந்த சிறைச்சாலை வைத்தியசாலையில் அவர் இல்லாமல், குறிப்பாக அந்த விளக்கமறியல் சிறைச்சாலை கொழும்பில் அமைந்திருக்கிறது, அங்கேதான் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு அங்கே அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சமகாலத்திலேயே ரகசியமாக வேறு இடங்களுக்கு இடமாற்றப்பட்டுக் கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர் பகல் நேரங்களில் அவருடைய சகோதரர் மெகசின் சிறைச்சாலையிலே இருக்கிறார். அவருடைய அறையிலே தான் இவர் கொண்டு சென்று தங்க வைக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக மெகசின் சிறைச்சாலை இவருடைய சகோதரர் அத்தியட்சகராக பணியாற்றுகிறார். அவருடைய அறையைத்தான் முன்னாள் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் இப்போதைக்கு பகல் வேளையில் பயன்படுத்துகிறார். அதைவிட இரவு வேளைகளில் தான் சிறைச்சாலை வைத்திய
வைத்தியசாலைக்கு வந்து தங்கிக் கொள்கிறார் என்கிற இன்னும் ஒரு தகவலும் இப்போது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கைதிகள் இவ்வாறான சலுகைகளை அனுமதிக்க முடியுமா என்ற பெரிய கேள்விகளின் பின்னால் ஒட்டுமொத்தமாக எல்லோரையுமே சிந்திக்க வைத்திருக்கக்கூடிய, குறிப்பாக குற்றம் செய்திருக்கக்கூடியவர்களை சிறைச்சாலையிலே தடுத்து வைத்திருப்பார்கள். அப்படி தடுத்து வைக்கப்படக்கூடிய சிறைச்சாலைகள் எல்லாவற்றிற்கும் பொறுப்பாக அல்லது இவற்றினுடைய பதவிகளிலே முக்கியமான இடங்களை வகிக்கக்கூடிய இவர்கள் செய்யக்கூடிய இவ்வாறான விஷயங்கள் நம்பகத்தன்மை, நம்பிக்கை உள்ளிட்ட பல்வேறுபட்ட விடயங்களிலே மக்கள் மத்தியிலே கேள்வி எழுப்பியிருக்கிறது. வருகிற நாட்களில் இன்னும் பல்வேறு முக்கியமான விடயங்கள் கசிய இருக்கிறது. அது மாத்திரமல்ல, குறிப்பிட்ட ஒரு சம்பவம் தான். குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த மேலதிகமாக விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபரை தேடி எல்லா இடமும் விளைவித்துக் கொண்டிருக்கிற போது அதே வழக்கு நடந்திருக்கக்கூடிய அந்த நீதிமன்றத்தினுடைய பார்வையாளர் அரங்கிலே குறித்த தேடப்படுகிற நபர் அமர்ந்திருந்தார் என்பதை சிறைச்சாலைகள் திணைக்களம் இப்போதைக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறது. அனுராதபுரம் நீதிமன்ற இடம்பெற்றக்கூடிய வேறு ஒரு வழக்குக்காக அவர் அங்கே வந்திருக்கிறார். இவரை தேடி குற்றப்புலனாய்வு திணைக்களம் நாடு பூராக விளைவித்திருக்கக்கூடிய சூழலிலே ஒரு வழக்கிற்காக இவர் பெயர் அழைக்கப்படுகிற போது நான் இங்கேதான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் கை உயர்த்தியதன் மூலமாக உலக எல்லா இடத்திலும் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கே அதிர்ச்சி கொடுத்து அவர் அதே நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சம்பவமும் ஸ்ரீலங்காவில் பதிவாகி இருக்கிறது. வருகிற நாட்களில் இடம்பெறக்கூடிய முக்கியமான சம்பவங்களை அடுத்த காணொலியில் கொண்டு வருகிறேன்.